Snapdragon 730 ஜியோட வந்த Realme X2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இட்ஸ் மீ ரவிசங்கர், வெல்கம் பேக் AllRoundTamizha. இதுதான் Realme X2 வர பாக்ஸ் ஃப்ரண்ட்லேயே இந்த ஃபோனோட பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் உள்ள ஒரு சின்ன பாக்ஸில் டாக்குமெண்டேஷன், குயிக் கைட், டிரான்ஸ்பரண்ட் கேஸ் அண்ட் ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. தென் இப்போ மொபைல் இருக்குது. இதை ஃபர்ஸ்ட் புட் பண்ணி சைடில் வைப்போம். ஃபைனலாக பாக்ஸில் சார்ஜிங் அடாப்டர் அண்ட் டைப் சி டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6.4 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இங்கே AMOLED பேனல் கொடுத்துருக்கிறதுனால பிளாக்ஸ்லாம் நல்லா டார்க்காக, கலர்ஸ்லாம் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. மொத்தத்தில் இது ஒரு தரமான டிஸ்பிளே. 91.90% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. இந்த பேனலை கவர் பண்ண கார்னிங்கோட Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பற்றி பார்த்தோம்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த 4000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ண 30 வாட் VOOC ஃப்ளாஷ் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது 0 to 65% 30 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிடும். இங்கே வெயிட் 182 grams. ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது வெயிட் ஒன்றும் பெருசாக தெரில, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, நம்ம இப்போ கீ பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ரைட் சைடில் பவர் கீ, லெஃப்ட் சைடில் வால்யூம் கீஸ், டாப்பில் ஒரு செகண்டரி மைக், பாட்டமில் ஹெட்ஃபோன் ஜாக், மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்லேருந்து வர சவுண்ட் அவுட்புட் நல்ல லவுடாகவே இருக்குது. இதோ உங்களுக்கான ஒரு சின்ன சாம்பிள். இந்த ஹெட்ஃபோன் ஜாக்லேருந்து வர அவுட்புட்டும் நல்லா கிளியராக இருந்தது. இந்த ப்ராசஸரை பற்றி சொல்லவே வேணாம், இருந்தாலும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஸ்னாப்டிராகனோட 730G இது கேமுக்காகவே செய்யப்பட்ட சிப்புன்னே சொல்லலாம். நீங்கள் இங்கே PUBG ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ்லேயே விளையாடலாம். இது 8GB RAM 128 இன்டர்னல் மெமரி வேரியட். இதில் UFS 2.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆப்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக லோட் ஆச்சு, எந்த ஒரு லேகும் இல்லை. OSன்னு பார்த்தோம்னா ColorOS 6 Android 10ல் பில்ட் பண்ணிருக்காங்க. இங்கே AMOLED பேனல் யூஸ் பண்ணிருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டிஸ்பிளேக்கு அடியிலே கொடுத்துருக்காங்க. இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருந்தது. இங்கே ஃப்ரண்ட்டில் உள்ள 32 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருந்தது. லோ லைட்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த 32 மெகாபிக்சல் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் நல்லாவே வந்துச்சு. போர்ட்ரேட் மூடில் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் நல்லாவே வந்தது. அந்த பேக்ரவுண்ட் நல்லா பிளர் ஆச்சு. எட்ஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இங்கே பின்னாடி குவாட் கேமரா செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பிரைமரி 64 மெகாபிக்சல் f1.8 லென்ஸோடு வருது. இதில் எடுத்த ஃபோட்டோஸோட டீட்டெயில்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த பிக்சர்ஸ்லாம் நல்லா சேச்சுரேட்டடாக இருந்தது. இந்த வைட் ஆங்கிள் லென்ஸை வச்சு ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸும் ஷூட் பண்ண முடியும். அப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ், இதை வச்சு நீங்கள் க்ளோஸ்அப் ஷாட்லாம் எடுக்கலாம். அப்புறம் ஃபைனலாக ஒரு 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ், இதை யூஸ் பண்ணி நீங்கள் பொக்கா எஃபெக்டோட ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இதோட எட்ஜ் டிடெக்ஷனும் நல்லா சூப்பராகவே இருந்தது. இந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஆப்ஷன் பொக்கா எஃபெக்ட். அதாவது நம்ம வீடியோ எடுக்கும்போது பேக்ரவுண்டை பிளர் பண்ணி எடுக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராக்கும் இந்த ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. 960 fps உங்களால் ஸ்லோமோ எடுக்க முடியும். நீங்கள் இங்கே 60 ஃப்ரேம் பர் செகண்டில் வீடியோவும் எடுக்க முடியும். அப்புறம் இங்கே ஒரு அல்ட்ரா ஸ்டடி மோட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு ஸ்டேபிளான வீடியோவை எடுக்க முடியும். இந்த க்ரீன் கலர் வேரியண்ட் ப்ளூ அண்ட் ஒயிட்டை விட நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸிங்கை பற்றி பார்த்தோன்னா இவங்களோட பேசிக் வேரியண்ட் 464 18,000க்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 8128 வேரியண்ட் 21,000 கிட்ட நெருங்குது. ப்ரீமியமான லுக், நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி, சூப்பரான கேமராஸ், ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜர், ஸ்மூத்தான கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த ப்ரைஸ் ஒர்த்தா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ண வேண்டியதை பண்ணுறங்க. அதாங்க அந்த லைக் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. திருப்பி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் மீ ரவிசான் ஃப்ரம் AllRoundTamizha. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.